friends, welcome to our channel Sandhya's Lifestyle Vlogs. இந்த vlogல ஸ்டார்டிங்ல வர கிளிப்பிங் வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணியிருந்தது தான். இந்த அக்ஷய திருதியைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு இந்த லக்ஷ்மி தான் வந்திருந்தாங்க. வெள்ளியில ரொம்ப அழகா இருந்தாங்க. ரொம்ப நாள் பிளான் பண்ணி வாங்கினது அது. கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது, பட் ஸ்டில் பிளான் பண்ணி சேவ் பண்ணி வாங்கினது தான் அது. எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த நாளில் வந்து அவங்களோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும், உங்கள் வீட்டுக்கும் அவங்க வரட்டும் அப்படின்ற விஷயத்தோட நான் வந்து ஹாப்பியாக அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி பிரசாதம் வந்து அவல் பாயசம் அது தான் வச்சுருந்தோம். பால் அவல் பாயசம், அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் பழம் இருந்தது. ஸோ அதனால் அதை வச்சுருந்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. அன்றைக்கி எனக்கு ஒர்க்கும் இருந்துச்சு அப்படின்றனால பெருசாக ரொம்ப என்னால் ஷூட் பண்ணலாம் முடியலை. அண்ட் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் டிப்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கிறது, நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட அக்ஷய திருதிக்கு நீங்கள் என்ன வாங்குனீங்க அப்படின்றதுக்கு இல்லை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் வாங்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வர ஆடிப்பெருக்குக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி நீங்களும் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தோட வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆடிப்பெருக்கு வருது. ஸோ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஜென்ரலாக சொல்லுவாங்க எது வாங்கினாலும் பெருகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு வாங்குறப்ப அது நம்மளுக்கு லாங் டேர்மில் கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எய்தர் கோல்டு இல்லைனா சில்வர் ஜுவல்லரி வாங்கணும், ஜுவல்லரியோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு. பெட்டர் வந்து கோல்டு தான், பட் கோல்டு முடியல அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில்வர் வாங்கலாம். ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே நம்ம வாங்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு அது ஒரு பழக்கமாக மாறும். அது ஒரு பழக்கமாக மாறுறப்ப கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் அது நல்லது தானே. அதனால் ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் போட்டிருக்கேன், நான் அதை எப்படி ஃபாலோ பண்ண போகிறேனோ அதை நான் உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து ஆடிப்பெருக்கு 2024க்காக நான் போட்டிருக்கிறது. இதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம். இவ்வளோ வாங்கணும் அவ்வளோ வாங்கணுன்றது சேலஞ்சோட எய்ம் கிடையாது. ஏதாவது ஒன்று வாங்கியிருக்கணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இந்த சேலஞ்சோட எய்மு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆடிப்பெருக்கு 2024க்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எத்தனை நாள் சேலஞ்ச் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னைக்கு ஆடிப்பெருக்குன்னு தெரியணும். August 3rd 2024 அன்றைக்கி தான் ஆடிப்பெருக்கு. ஸோ இன்றைக்கி June 3rd 2024. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு 2 months கம்ப்ளீட்டாக கேப் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நடுவில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக 60 days. ஆக்சுவலி வந்துட்டு வீட்டில் கேட்டதுக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா August 3rd 2024 தான் வந்துட்டு ஆடிப்பெருக்குன்னு. பட் நெட்டில் செக் பண்ணும்போது August 2 2024 இருந்துச்சு. பட் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு 2 மாதம் கேப் இருக்குது. ஸோ நான் வந்து லீஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ 60 days அப்படின்ட்டு. சப்போஸ் August 3rd தான் அப்படின்னா 61 day இருக்கும். August 2nd இருந்தால் 60 day இருக்கும். ஸோ எப்படின்னாலும் நம்ம 60 daysனு ரவுண்டாக எடுத்துக்கலாம். 60 days சேலஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நம்ம கேல்குலேஷன் நம்மளுக்கு என்ன வேணும் அந்த மாதிரிலாம் தெரியணும் அப்படின்னா இன்றைக்கான கோல்டு ரேட் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ கரண்ட் இன்றைக்கான கோல்டு ரேட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் கோல்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது 22 கேரட், 24 கேரட், 18 கேரட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் 22 கேரட் தான் வந்துட்டு நம்ம ரெகுலராக வாங்குகிற நகைகள்லாம் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ அந்த 22 கேரட் கோல்டோட இன்றைக்கி ரேட் வந்து 6710 ரூபா ஒரு கிராமுக்கு. அதாவது 6710 rupees per கிராமு. இதே நம்ம வந்து 24 கேரட் பார்க்குறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் பியூரிட்டி அதிகம், அதாவது கோல்டோட பார்ட்டிகல்ஸ் அதிகம் கம்பேர் டு 22 கேரட். ஏன்னா வந்துட்டு இதில் சேர்க்குற காப்பர் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம காயின் அந்த மாதிரிலாம் தான் நம்மளால் வாங்க முடியும். எனக்கு தெரியல 24 கேரட்லேயும் வந்துட்டு ஜுவல்ஸ் இருக்குமான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ 7320 rupees per கிராம்ன்றது தான் இன்றைக்கோட கோல்டு ரேட் ஃபார் 24 கேரட். அதாவது 7320 ரூபா பர் கிராமு. அடுத்தது 18 கேரட் கோல்டு இருக்கும். 18 கேரட் கோல்டு அப்படின்றது ஆக்சுவலாக நமக்கு கோல்டு ஜுவல்லையுமே இருக்கும். எதில் அப்படின்னா நான் எதில் பார்த்தேன் அப்படின்றது சொல்கிறேன். ரீசெண்டாக நம்ம சேனலில் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மாவுக்கு லாஸ்ட் தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் டைம் டைமண்டில் ஒரு முக்குத்தி எடுத்தோம். ஸோ அங்கே நான் டைமண்டில் பார்த்த எல்லா கலெக்ஷன்லேயுமே 18 கேரட் கோல்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க.
ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அது இல்லாமல் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு பெருசாக அது தெரில. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா 18 கேரட் கோல்டில் வந்துட்டு இன்றைக்கோட ப்ரைஸ் வந்து 5496 per கிராம், அதாவது 5496 ரூபா ஒரு கிராமோட விலை. ஸோ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். அடுத்தது 2 மாதத்தில் நம்ம வாங்க போகிறோம். ஆகஸ்ட் 3 அன்றைக்கி எய்தர் நம்ம அன்றைக்கி வாங்குவோம் இல்லை முன்னாடி நாள் வாங்குவோம் அப்படின்ற பிளானில் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து எதை வாங்க போகிறோம், 22 கேரட்டா, 24 கேரட்டா, 18 கேரட்டா அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். அது இல்லாமல் எந்த கிராம் அளவுக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாத்துக்குமே 1 கிராம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், ஏன்னா எல்லாராலையும் கொஞ்சம் வாங்க முடியணும் அப்படின்றதுக்காக. இன்கேஸ் நம்மள்ட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் இப்படி கூட 1 பவுண்ட் 2 பவுண்ட் இப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, எத்தனை கிராம் பிளான் பண்ணுறீங்களோ இங்கே போட்டிருக்க அமௌண்ட் இன்ட்டு அந்த கிராமோட இது போட்டுக்கோங்க. அப்போ அதுதான் உங்களோட டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு சப்போஸ் இதுவே விலை அதிகம் சந்தியா, என்னால் இதெல்லாம் 2 மாதத்துக்குள்ளே பாசிபிளே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. இதில் 1 கிராமுக்கு அது போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் 1/2 கிராமுக்கு அட்லீஸ்ட் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நம்ம கொஞ்சமாக சேர்த்தா கூட பரவாயில்ல, சேர்க்காமே இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, நானும் அதை தான் பண்ண போகிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்கிற சந்தியா எல்லாம் ஓகே. பட் நம்மளுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தான் தேவை? இப்போ நான் 1 கிராம்லேயே எடுக்கிறேன், 1 கிராமில் ஏதோ ஒரு ஜுவல் எடுக்க போகிறேன், இல்லை 1 கிராம் காயினாக வாங்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஒரு கேல்குலேஷன் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ தட் நம்ம அதை டார்கெட் வச்சு எவ்வளோ சேர்க்கணுன்றது தெரியுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு 24 கேரட் கோல்டே எடுத்துக்கிறேன். இதோட இன்னைய ப்ரைஸ் 1 கிராமோட ப்ரைஸ் என்னது, 7320 ரூபா, அதாவது 7320 ருபீஸ். ஜென்ரலாக போய் நகை வாங்குகிறோன்னா வெறும் இந்த கிராம் ரேட்டை மட்டும் கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. அந்த கடையில் ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுவாங்க. ஜிஎஸ்டி வந்து 3% போடுவாங்க. ஸோ இந்த 7320 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி போட்டால் 219 ரூபா 60 பைசா. இது வந்து இந்த 219 ருபீஸ் 60 பைஸ் ஜிஎஸ்டி வந்து எல்லா கடையிலையுமே போடுறது தான். எந்த கடையிலையுமே ஜிஎஸ்டி போடாமல் நம்மளுக்கு பில் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது நம்ம வந்து ஒரு நகையாக எடுக்கிறோம் அப்படின்றப்ப அது கண்டிப்பாக வேஸ்டேஜ் போடுவாங்க. இல்லை காயினாக தான் எடுக்கிறேன் அப்படின்னா வேஸ்டேஜ் பெரும்பாலும் இருக்காது. அதுக்கு பதிலாக டை சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க. டை சார்ஜ் இல்லாமையும் சில கடையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டை சார்ஜ் போடுறாங்கன்னா 1% அப்படின்னு போடுவாங்க. வேஸ்டேஜ்னால் அது நம்ம எடுக்கிற நகையை பொறுத்து பர்சன்டேஜ் மாறும். அதனால நான் வேஸ்டேஜுக்கான கேல்குலேஷன் இங்கே போடல. ஸோ அதனால் நான் காயினாக இருந்தால் 1%ன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜாக இருந்தால் நீங்கள் எடுக்கிற நகையை பொறுத்து, எடுக்கிற மாடலை பொறுத்து அதோட வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வந்து மாறும். ஸோ டை சார்ஜ் 1%ன்னு கேல்குலேட் பண்ணால் இந்த 7320 ரூபாய்க்கு 73 ரூபா 20 பைசா வருது, அதாவது 73 ருபீஸ் 20 பைஸ். அடுத்தது மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. இந்த நான் சொன்ன வேஸ்டேஜுன்றது வந்து சேதாரம், இது வந்து நகைக்கு போடுவாங்க. அதே மாதிரி டை சார்ஜ் வந்து காயினுக்கு போடுவாங்க. ஏதாவது ஒன்று தான் போடுவாங்க, ரெண்டுமே இருக்காது. இன்னொன்று மேக்கிங், இது வந்து செய்கூலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இது வந்து ஒரு நகைக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 50 ரூபான்னு போட்டிருக்கேன், சும்மா 50 ருபீஸ்னு போட்டிருக்கேன். இது எக்ஸாக்டாக எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம ஒரு நகையை எடுக்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து 24 கேரட்டில் 1 கிராமில் ஏதோ ஒன்று எடுக்க போகிறோம் அப்படின்றப்ப 7662 ரூபா 80 பைசா நம்மள்ட்ட இருக்கணும். அதாவது 7662 ருபீஸ் 80 பைஸ் இருந்தால் தான் நம்மளால் 24 கேரட்டுக்கு 1 கிராமை வந்து முழுசாக வாங்கிட்டு வர முடியும் இன்னைய ரேட்டுக்கு. ஸோ நான் எப்படி இதை முடிவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரே ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் போல் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் எந்த கடையில் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடைக்கு போயிட்டு என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் தோடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த டிசைனுன்ற அளவுக்குலாம் செலக்ட் பண்ண வேண்டாம், நேராக போயிட்டு பாருங்கள். சும்மா பார்த்துட்டு ஓகே 1 கிராமில் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருது, மேக்கிங் சார்ஜஸ் என்ன போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி வேஜஸ் வாங்குறதா இருக்கீங்க, தின கூலி வாங்குறீங்க அப்படின்னா பர் டேக்கு 123 ரூபா 59 பைசா சேர்த்தா போதும், விச் மீன்ஸ் 123 ருபீஸ் 59 பைஸ் சேர்த்தா போதும்.
இதே நீங்கள் வந்து வாரக்கூலி தான் வாங்குறீங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வார எண்டில் இல்லை வார ஸ்டார்டிங்கில் தான் வந்து காசு வரும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 851 ரூபா 42 பைசா சேர்த்தா போதும். அதாவது 851 ருபீஸ் 42 பைஸ் சேர்த்தா போதும். நீங்கள் வந்து இந்த 1 கிராம் கோல்டை ஈஸியாக வாங்கிடலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9 வாரங்கள் இருக்குது. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 8.8 வாரங்கள் இருக்குது. பட் அப்ராக்சிமேட்டாக 9 வாரம் இருக்குது. ஸோ 9 வாரம் இந்த 851 ரூபா 42 பைசா அதை நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும். உங்களால் 24 கேரட்டில் 1 கிராம் கோல்டை சூப்பராக வாங்கிட்டு வந்துட முடியும். ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு சம்பளம் வந்தோடனே மாதம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துருங்க. இப்போ வந்து ஜூன் 3 தான் ஆகுது. ஸோ சில பேருக்கு 1ஆந்தேதி சம்பளம் வந்திருக்கும், சில பேருக்குலாம் 5ஆந்தேதி அந்த மாதிரி தான் சம்பளம் வரும். அதனால தான் நான் முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ தட் நீங்கள் சம்பளம் வந்தோன்னே ஃபஸ்ட்டு சேவிங்ஸை பண்ணிடுங்க. சேவிங்ஸுன்றது தான் உங்களோட ஃபஸ்ட்டு செலவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அப்படி எடுத்து வச்சுருங்க. அப்போ மாதத்துக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா 2 மாதம் தான். அப்போ 3831 ரூபா 40 பைசா எடுத்து வைக்கணும். அதாவது 3831 ருபீஸ் 40 பைஸ் எடுத்து வைக்கணும் ஒரு மாதத்துக்கு. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 2 மாதம் அப்படின்றனால 2 மாதம் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 7662 ருபீஸ் 80 பைஸ் கிடச்சிரும். நீங்கள் போய் 24 கேரட்டில் 1 கிராம் கோல்டை சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து 24 கேரட் வாங்குறது வந்து பிளானில் கிடையாது. நான் நார்மல் நகை நம்ம எப்படி எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு 22 கேரட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 22 கேரட் கோல்டை நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட் இன்றைக்கி ரேட் வந்து 6710 ரூபா, 6710 ருபீஸ். ஸோ இப்போ இதுக்குமே வந்துட்டு நம்ம எந்த நகை எடுத்தாலுமே ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி 3%. அது வந்து 201 ரூபா 30 பைசா, 201 ருபீஸ் 30 பைசா. அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி இதுலேயும் நம்ம நகை எடுக்கிறோன்றப்ப வேஸ்டேஜ் போடுவாங்க, இல்லை காயினாக எடுக்கிறோன்றப்ப டை சார்ஜ் போடுவாங்க. அகைன் இங்கேயுமே வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம என்ன நகை எடுக்கிறோம், எவ்வளோ வேலைப்பாடோடு எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து மாறுன்றனால நான் வேஸ்டேஜை கால்குலேட் பண்ணல. காயினாக இருந்தால் மட்டும் 1% கால்குலேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து நகையாக எடுக்கிற பிளான் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைக்கு போய் விசிட் பண்ணி என்னன்றதை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காயின் 1%க்கு டை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 67 ரூபா 10 பைசா, 67 ருபீஸ் 10 பைஸ் அது வந்து இருக்கும். அடுத்தது மேக்கிங் செய்கூலி வந்து இங்கேயும் நான் 50 ரூபான்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அகெயின் அதுவுமே வந்து நம்ம எடுக்கிற நகையோட வேலைப்பாடை பொறுத்து மாறுபடும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே போய் ஒரு வாட்டி அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருக்கப்போ நம்மளுக்கு டோட்டலாக 22 கேரட்டில் 1 கிராமில் கோல்டு வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 7028 ரூபா 40 பைசா, 7028 ருபீஸ் 40 பைஸ் தேவைப்படும். சரி, அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தினக்கூலியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 113 ரூபா 361 பைசா, அதாவது 113 ரூபா 361 பைசான்னு எழுதியிருக்கேன். 114 ரூபான்னு ரவுண்டாக வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்க்க வேண்டிய தேவை வரும். இல்லை வாரக்கூலியாக இருக்கீங்க அப்படின்னா ஓவராலாக நான் அப்போ சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டாக 9 வீக்ஸு. ஸோ வாரத்துக்கு நீங்கள் வந்து 780 ரூபா 93 பைசா சேர்க்கணும். அதாவது 780 ருபீஸ் 93 பைஸ் சேர்க்கணும். இல்லை மந்த்லி சேலரி தான் அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் வந்து 3514 ரூபா 20 பைசா சேர்த்தா போதும். அதாவது 3514 ருபீஸ் 20 பைஸ் அது சேர்த்திங்கனாலே போதும். 2 மாதத்துக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா டோட்டலாக ஓவராலாக உங்களால் 22 கேரட்டில் 1 கிராமுக்கு கோல்டு வாங்கிட முடியும். ஐ விஷ் நீங்கள் எல்லோரும் வாங்கிடணும் அப்படின்ட்டு. அடுத்தது சரி, ஓகே, 18 கேரட் கோல்டுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, பரவாயில்ல அதுவும் கோல்டு தானே நான் அதில் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் எந்த தப்பும் இல்லை. அதுலேயும் நகைகள்லாம் இருக்குது, நல்லாவே இருக்கும். ஸோ 18 கேரட் கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டோட ரேட்டு 5496 ருபீஸு. ஸோ 5496 ரூபா அதோட ஒரு கிராமோட ரேட்டு. அண்ட் இதுலேயுமே வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க, அதே 3% தான். அப்போ 164 ரூபா 88 பைசா, விச் மீன்ஸ் 164 ருபீஸ் 88 பைஸ். அண்ட் இந்த நகைக்குமே நகையாக எடுக்கிறப்ப வேஸ்டேஜ் இருக்கும், அதோட டிசைன் இதெல்லாம் பொறுத்து. ஆனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 18 கேரட் கோல்டில் டிசைன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 18 கேரட் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கடைக்கு போய் 18 கேரட் கோல்டில் இருக்க டிசைன்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்.
ஸோ தட் உங்களுக்கு வந்து இது ஓகேவா, இதில் நம்ம வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்குறப்ப நீங்கள் வந்து அதில் ரொம்ப டிசைன் நல்லா இருக்குது, இந்த இடத்துல செம்மையாக இருக்குது, அந்த இடத்துல செம்மையாக இருக்குது, பரவாயில்ல நம்ம வந்து அதிக பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் இதெல்லாம் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட, கோல்டை நம்ம சேவிங்ஸ்க்காக வாங்குறோம் அப்படின்றப்ப முடிஞ்ச வரைக்கும் அதில் வேஸ்டேஜ் மேக்கிங் எல்லாமே கம்மியாகி நம்மளுக்கு எங்கே கிடைக்குதோ அதில் இருக்கிறதுல நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில். அதே மாதிரி இங்கேயுமே நான் மேக்கிங்க்கு 50 ருபீஸ் அப்படின்னு ரவுண்டாக எடுத்திருக்கேன். பட் நீங்கள் சப்போஸ் பார்க்குறீங்க 18 கேரட் கோல்டு அப்படின்னா அதையுமே நீங்கள் அங்கே விசாரிச்சுக்கோங்க கடையில் ஒன்ஸை. ஸோ ஓவராலாக இப்போ 18 கேரட்டில் 1 கிராம் கோல்டு எடுக்கணும் அப்படின்னா 5765 ரூபா 84 பைசா ஆகும். விச் மீன்ஸ் 5765 ருபீஸ் 84 பைஸ். இதை நீங்கள் தினக்கூலியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 92 ரூபா 99 பைசா சேவ் பண்ணாலே போதும். அதாவது 92 ருபீஸ் 99 பைஸ் சேவ் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு. இல்லை வாரம் வாரம் தான் எனக்கு சம்பளம் வரும், நான் அப்படி சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 640 ரூபா 65 பைசா ஒரு வாரத்துக்கு சேர்த்தா போதும். விச் மீன்ஸ் 640 ருபீஸ் 65 பைஸ். இது சேர்த்தாலே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டாக 9 வாரங்கள் இருக்குது. ஸோ 9 வாரங்கள் இதை சேர்த்திங்கன்னா வாங்கிடலாம். அப்படி இல்லைனா மாதத்துக்கு தான் அப்படின்னா, இல்லை மந்த்லி சேலரி நான் மந்த்லியே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2882 ருபீஸ் 92 பைஸ் சேர்க்கணும். அதாவது 2882 ரூபா 92 பைசா சேர்க்கணும். இதில் நான் சொன்ன மாதிரி ஓவரால் மந்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 மந்த்ஸ் இருக்குது. ஸோ 2 மந்த்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5765 ரூபா 84 பைசா கிடச்சிரும். ஸோ தட் நீங்கள் 18 கேரட்டில் 1 கிராம் கோல்டு வாங்கிடலாம். சரி, ஓகே சந்தியா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறீங்க. இதை விட நான் சொன்னது என்ன சொன்னேன், இது 1 கிராம்க்கான ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன். நீங்கள் வந்து 2 3லாம் பண்ணணும் அப்படின்னா × 2 × 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இதை விட கம்மியாக 1/2 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா /2 போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இல்லை சந்தியா, கோல்டு வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட இப்போ பட்ஜெட்டில் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் சில்வர் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அது ஒரு ப்ராக்டிஸாகவும் மாறும். பட் கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு தான் வந்துட்டு செம்ம பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே சந்தியா, இப்போ சில்வர் வாங்குங்கன்னு சொல்லிட்டீங்க. சில்வர் வாங்கணுன்னா அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதையும் நான் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், தெரியும். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கோல்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவை கோல்டு வாங்குறதுக்குன்ற மாதிரி இதுலேயுமே நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு. ஸோ ஹவு மச் டு வி நீட் டு பை சில்வர் அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும். சரி, அது தெரியணும்னா இன்றைக்கான சில்வர் ரேட் என்னன்றது தெரியணும். 98 ருபீஸ் 98 ரூபா இன்றைக்கி 1 கிராம் சில்வரோட ரேட்டு. அதிகமாக தான் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் அதுதான் இன்றைக்கான ரேட்டு. அப்போ எவ்வளோ கிராம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கணும். கோல்டுலலாம் 1 கிராம் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் சில்வரில் நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அதனால் எவ்வளோ கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 கிராம் 50 கிராம் 10 கிராமுக்கெலாம் கூட சில்வர் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று, எவ்வளோ கிராம் வாங்க போகிறீங்கன்றதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணணுன்னா, எய்தர் நீங்கள் காயின் இல்லை பாராக வாங்கி வைக்க போகிறீங்களா, இல்லை சில்வரில் ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து பூஜை ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் இந்த கிராமில் வாங்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ஹைட்டில் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைனா இதையுமே நீங்கள் வந்து எந்த நகை கடையில் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு இந்த அளவில் இருக்குது, அப்போ இந்த இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் காயின் இல்லை பார் வாங்க போகிறீங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 1 கிராமோட ரேட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 98 ரூபா. 40 கிராம்ஸ் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். 40 கிராம்ஸ் அப்படின்னா இந்த 98 ருபீஸ் × 40, அப்போ 3920 ரூபா 3920 ருபீஸ் ஆகும் 40 கிராம்ஸ் சில்வர் வாங்குறதுக்கு. ஜிஎஸ்டி 3%. இது வந்து சில்வருக்கும் போடுவாங்க. 117 ருபீஸ் 60 பைஸ், அதாவது 117 ரூபா 60 பைசா. அடுத்தது இதுக்கு மேக்கிங்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச சில்வர் காயின் பாருக்கு வந்து மேக்கிங் கிடையாது. நீங்கள் பார்க்குற கடையில் மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க.
மோஸ்ட்லி அப்படி இருந்தால் கூட 100லேருந்து 1000 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஷாப்பில் சில்வர் காயினுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போட மாட்டாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 40 கிராமில் ஒரு சில்வரில் ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னா 4037 ரூபா 60 பைசா ஆகுது. விச் மீன்ஸ் 4037 ருபீஸ் 60 பைசா. இதை ஒரு நாள் கணக்குப்படி பிரித்து சேர்க்கணும் அப்படின்னா 65 ரூபா 12 பைசா சேர்த்தா போதும். அதாவது 65 ருபீஸ் 12 பைசே சேர்த்தா போதும் ஒரு நாளைக்கு. ஒரு வாரத்துக்கு அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா 448 ரூபா 62 பைசா சேர்த்தா போதும். அதாவது 448 ருபீஸ் 62 பைஸ் சேர்த்தா போதும். நான் சொன்ன மாதிரி 9 வீக்ஸ் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக 9 வாரங்கள். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஈஸியாக சேர்க்க ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஹேபிட்டை வளர்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது இல்லை நான் மாதத்துக்குன்னு வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2018 ரூபா 80 பைசா சேர்த்தா போதும். அதாவது 2018 ருபீஸ் 80 பைஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மாதம் இருக்குது அப்படின்றனால 2 மாதமும் இந்த 2018 ரூபா 80 பைசா சேர்த்திங்க அப்படின்னா உங்களால் 40 கிராமுக்கு வெளியிலே ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட முடியும், காயினோ பாரோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு இதை வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சில்வர் காயினாக வாங்குறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணல. சில்வர் ஜுவல்லரிஸ் நான் வந்து போட்டுப்பேன், ஸோ அது மாதிரி வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சில்வர் ஜுவல்லரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். செயின், பிரேஸ்லெட், ரிங்கு, இயரிங், கொலுசு, மெட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது வந்து எக்கச்சக்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வளையல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கிராம் சில்வரோட ரேட்டு 98 ரூபா 98 ருபீஸ். 40 கிராம்னே இதுக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 40 கிராமில் வாங்க போகிறீங்க ஒரு ஜுவல்லரி அப்படின்னா 3920 ரூபா 3920 ருபீஸ் ஆகுது. அதே மாதிரி ஜிஎஸ்டி போடுவாங்க 3%. இதில் 117 ரூபா 60 பைசா அப்படின்றது இதோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. அதாவது 117 ருபீஸ் 60 பைசா. மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சில்வரில் ஜுவல்லரியாக எடுக்கும் போது நான் பார்த்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. போடாமல் இருக்கிறது ரொம்ப கம்மி கலெக்ஷன்ஸ். அது அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்லை. சப்போஸ் அப்படி இல்லாமல் இருக்கிறதே எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்கிங் உங்களுக்கு 0 வரும். பட் அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்க டிசைன் தான் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால் 200 ரூபா நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்கிங் வந்து எப்பயுமே 100லேருந்து 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 40 கிராமில் சில்வரில் ஏதோ ஒரு ஜுவல்லரி வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 4237 ரூபா 60 பைசா. அதாவது 4237 ருபீஸ் 60 பைஸ் தேவைப்படும். சரி, அப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சேர்க்கணும் சந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா 68 ரூபா 35 பைசா. விச் மீன்ஸ் 68 ருபீஸ் 35 பைஸ் சேர்த்தா போதும். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 470 ரூபா 85 பைசா. விச் மீன்ஸ் 470 ருபீஸ் 85 பைஸ் சேர்த்தா போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 வீக்ஸுக்கு நீங்கள் அதை சேர்த்துட்டிங்கனாலே போதும். மந்த்லி சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 2118 ரூபா 80 பைசா சேர்த்தா போதும். விச் மீன்ஸ் 2118 ருபீஸ் 80 பைஸ் சேர்த்தா போதும். 2 மாதத்துக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே இதை எடுத்துட முடியும். இது வந்து ஓரளவுக்கு எல்லாராலையும் பாசிபிள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக எப்படியாவது சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். சரி, அடுத்தது இதுவும் நான் வாங்கலை. ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு ஆசை இல்லை. இப்போ பூஜா ஐட்டம் ஏதாவது விளக்கு இல்லைன்னா வந்து ஏதாவது சாமியோட விக்கிரகம் அந்த மாதிரிலாம் வாங்க போகிறேன் அப்படிலாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை வந்து பூஜா ஐட்டம் இல்லைன்னா அதர் அப்படின்ற கேட்டகரியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்குமே கிராம் ரேட்டு சேம் தான் 98 ருபீஸ் ஒரு கிராமு. இதுக்கும் நான் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அதே 40 கிராம் கேல்குலேஷனே எடுத்திருக்கேன். ஸோ 3920 ரூபா, அதாவது 3920 ருபீஸு. ஸோ இதுக்கும் ஜிஎஸ்டி போடுவாங்க, 3% தான் போடுவாங்க. அதனால் 117 ரூபா 60 பைசா வரும். அதாவது 117 ருபீஸ் 60 பைஸ் வரும். அடுத்தது இதுக்கு மேக்கிங் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இதில் வருது. நான் வந்து பாட்டிக்கு இது வாங்கினோம், துளசி மாடம் வாங்கினோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்தது. நான் கேட்ட எல்லாத்துக்குமே 450 ரூபா 500 ரூபா 550 ரூபா அந்த மாதிரிலாம் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் அதில் ஆவரேஜாக நான் 500ன்றதை போட்டிருக்கேன். நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்களோ அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கோங்க.
இதுக்கும் ஜென்ரலாக அந்த நூறுரூவாலேருந்து 1000 அந்த ரேஞ்சிலேயே தான் வரும். ஸோ அதனால நீங்கள் அதை மட்டும் விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷனுக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ டோட்டலாக இதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 4537 ரூபா 60 பைசா தேவைப்படும். விச் மீன்ஸ் 4537 rupees 60 தேவைப்படும். இதை நீங்கள் பர் டே டெய்லி பேசிஸில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 73 ரூபா 19 சேர்த்தா போதும். அதாவது 73 rupees 19 சேர்த்தாலே உங்களுக்கு போதுமாக இருக்கும். அண்ட் இல்லை வாரம் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 504 ரூபா 18 சேர்த்தா போதும். விச் மீன்ஸ் 504 rupees 18 சேர்த்தா போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 வாரங்கள் நீங்கள் சேர்த்திங்கனாலே இதை வாங்கிடலாம். அண்ட் அடுத்தது மந்த்லி சேர்க்க போகிறேன் அப்படின்னா 2268 ரூபா 80 சேர்த்தா போதும். அதாவது 2268 rupees 80 சேர்த்தா போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வாரங்கள் நீங்கள் 2 மாதங்கள் 2 மாதம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிடலாம். சரி சந்தியா, இவ்வளோலாம் சொல்கிறல்ல, இதெல்லாம் நான் வாங்குறதுனால அது நம்ம நினச்சி எப்போ வேணுமோ அப்போ வாங்கிக்கலாம்ல. இப்போயே ரெகுலர் பேஸஸாக இதை சேர்த்து வாங்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அந்த விஷயத்துக்கு நம்ம இந்த மாதிரி சேவிங்ஸ் அப்படின்றத பண்ணணும். அப்படின்றதுக்கு நம்ம ஒழுங்காக இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம அன்வான்டாக செலவு பண்ணுறதை கட் பண்ணிடுவோம், ஒரு லாபம். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி சேர்த்து ஏதோ ஒன்று வாங்கிட்டே இருக்கனால இது நம்மளோட ரொட்டீன் ஆயிரும், இது நம்மளோட பழக்கம் ஆயிரும். ஸோ இது நம்மளுக்கு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹேபிச்சுவலாகவே சேவிங்ஸ்க்கான நேச்சர் வந்துடும். ஸோ தட் நம்ம அன்வான்டாக இம்பல்சிவ் பையிங் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு எது நம்மளுக்கு நிஜமாவே லாபம் தருமோ அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, அந்த வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும். ஒரு நல்ல பழக்கமும் வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது 2வது லாபமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச லாபம் இதில் என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா, லாபம்ன்றதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்ன அப்படின்றது நான் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த ஒரு நாள் வரும்போது அதை நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ அன்னைக்கு வர அந்த ஹாப்பினஸ் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்து வச்சதுக்கப்புறம் அன்னைக்கு போய் கொடுத்துட்டு அதை கையில் வாங்கிட்டு வரும்போது இருக்குல்ல, அதை ஒன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற யார் என்ன சொன்னாலும் ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் அந்த ஒரு ஹாப்பினஸ் யூ டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்பப்போ நம்ம பண்ணுற கஷ்டமான விஷயத்துக்கு நம்ம பண்ணுற வேலைகளுக்கு நம்மளே கொடுத்துக்கிட்ட ரிவார்ட் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்குறதா கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.